இந்த குலோப் ஜாமுன் எப்படி இருக்குது உங்களுக்கு, அந்த டெக்ஸ்டர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி சாஃப்டாக இருக்கும் பார்த்தீங்களா? வணக்கம், மில்லட் மகாராணி மாதிரிலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து பெர்ஃபெக்டாக சாஃப்டாக வாயில் வச்சுருக்கேன் கரைஞ்சி போகிற மாதிரி குலோப் ஜாமுன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள குலோப் ஜாமுன் செய்யறதுக்கு நான் எடுத்துருக்கிறது இந்த பாக்கெட்டு, கடையில் வாங்கின பாக்கெட் தான் எடுத்துருக்கேன். பால் ஊற்றி தான் பிணையணும். ஜீனி வந்து 1/2 கிலோ ஜீனி தேவைப்படும். பொரிக்கிறதுக்கு எண்ணெய். ஃபஸ்ட்டு குலோப் ஜாமுன் மாவை இந்த பவுலில் சேர்த்துட்டு மாவை நல்லா லேசாக கட்டி கட்டியாக தெரிஞ்சால் அதெல்லாம் கையிலே இப்படி மசிச்சுட்டு, கட்டி கட்டியாக இருக்காது, பார்க்க அப்படி தெரியும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாலை தெளித்து பிணைஞ்சிக்கிறணும். இப்போ பிணைஞ்சிட்டேன் குலோப் ஜாமுன் மாவு. இது மேலே லேசாக நெய் ஊற்றி அதை நல்லா அப்படியே பூசி வச்சுட்டு மூடி வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கணும். 1/2 கிலோ ஜீனி போட போகிறேன். அதுக்கு ஒரு 400 கிராம் தண்ணி ஊற்றிக்கிட்டு 1/2 கிலோ ஜீனியை போட்டுறேன் இதில். இப்போ சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இது வந்து நல்லா கொதித்து ஒரு பிசு தன்மை வரணும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா இந்த பிசு தன்மை வந்துடும். இப்போ தொட்டு பார்க்கும்போது நல்லா அந்த விழுவிழுப்பு தன்மை இருக்குது. இந்த மாவை வந்து உருண்டைகள் பண்ணிக்கிறணும். ஏற்கனவே பிணைஞ்சி வச்சுருக்க மாவு இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் மாவு. இதை கொஞ்சம் நல்லா பிணைஞ்சிட்டு ஒரே சைஸ் உருண்டைகளாக ஊற்றிக்கிறணும். இப்போ இந்த மாவை 2ஆக டிவைட் பண்ணிட்டேன். இதை இந்த மாதிரி சிலிண்டர் சைக்கிளாக பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு தனித்தனியாக உருண்டையாக உருட்டிக்கிறணும். நான் மாவை பிரிச்சுக்கிறேன் ஒரே மாதிரி. இப்போ இந்த உருண்டைகளை வந்து ஒரே அளவாக சின்ன முள்நெல்லிக்காய் இருக்கும்ல அந்த சைஸுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து ரொம்ப அழுத்தி டைட்டாக உருண்டாமல் இப்படி உள்ளங்கையில் வச்சு சாஃப்டாக அந்த உருண்டைகள் பிரிஞ்சு வராமல் உருட்டி வச்சுக்கிறணும். அந்த குலோப் ஜாமுன் உருண்டைகளை பொரிக்கிறதுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன், கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா காய கிடையாது, மீடியமாக காய்ச்சதும் இதில் நம்ம குலோப் ஜாமுன் உருண்டைகளை ஒன்றா இறக்கிக்கிறோம். இப்போ போட்டதும் தான் அதிலேருந்து பொரியாக வரணும். ரொம்ப வேகமாக அடுப்பு எரிஞ்சிச்சுன்னா மேலாப்பில் கரிஞ்சு போயிடும், உள்ளே மாவாக இருக்கும். அதனால் ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் இந்த குலோப் ஜாமுன்களை உள்ளே ஒன்றா இறக்கிக்கிறோம். இதை வந்து இப்படியே லேசாக எண்ணெய் இப்படி பண்ணோம்னா அது நல்லா ரோல் ஆகி நல்லா உருண்டையாக ஆகிட்டு அதுவாக ரொட்டேஷன் ஆகி வெந்துக்கிறோம். நல்லா 5 நிமிஷம் வெந்திருக்கு. எல்லாம் வெந்துட்டு இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம இதை எடுத்துடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சா தான் உள்ள வரைக்கும் நல்லா வேகும். குலோப் ஜாமுன் வந்து எல்லா உருண்டையிலும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த உருண்டைகளெல்லாம் நம்ம இது ஜீனி பாகு வந்து சூடாக இருக்கும் போதே போடணும், ஆஃப் பண்ணும்போது போடக்கூடாது. சூடாக இருக்கும் போதே போட்டுட்டு 1 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடணும். இப்போ ஜீனி பாகில் இந்த உருண்டைகளை குலோப் ஜாமுன் உருண்டைகளை போட்டாச்சு. ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிக்கிறோம். இது வந்து சீக்கிரமாக ஊறிடும். இப்போ சூடான சுகர் சிரப்பில் குலோப் ஜாமுனை போட்டோம்னா டக்குன்னு ஊறிடும் உங்களுக்கு.